சீர்காழி அருகே பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் இன்று ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, விவரங்கள். அதாவது சிவரஞ்சனி, சீர்காழி அருகே பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இன்று மாலை 3 மணி அளவில் மகளிர் மாநாடு தொடங்க உள்ளது. திருச்சி மாநிலத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி தாலுகா பகுதியில் உள்ள 16க்கும் மேற்பட்ட அரசு பெரும்பாலான கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெறுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு மாபெரும் பந்தல் அமைக்கும் பணிகள் கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கி நேற்று முடிவடைந்தன. இன்று மாலை 3 மணிக்கு கண்ணகி மாதவி வாழ்க்கை வரலாற்று கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கும் மகளிர் மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து சேர்ந்த லட்சக்கணக்கான மகளிர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், வன்னியர் சங்க தலைவர் கூத்து அருள்மொழி, பாமக சகோதரர் ஜி.கே. மணி மற்றும் பாமக வன்னியர் மற்றும் சங்க நிர்வாகிகள் பங்கேற்க இருக்காங்க. மாநாட்டில் நடைபெறும் இடத்திற்கு நேற்று இரவு வருகை புரிந்த டாக்டர் ராமதாஸ் மாநாடு மேடை பார்வையிட்டு செம்னார் கோயில் அருகே கிடங்கல் பகுதியில் உள்ள ஒரு உறவினத்தில் தங்கியிருக்கிறாரு. மாநாட்டு தற்காலிக மேடைக்கு ஸ்திரத்தன்மை அப்பகுதியில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள மின்சாதனம் மற்றும் மின் விளக்கு குறித்து 41 நிபந்தனைகளுடன் மாவட்ட காவல்துறை அனுமதியும் வழங்கியிருக்கு. தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் தலைமையில் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை மேற்பார்வையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. மாநாடு நடைபெறுவதால் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதியில் உள்ள 16க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. மாநாட்டில் முக்கியமாக பெண்களை போற்றுவது, குடும்பத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துவது ஆகியவற்றை மையமாக வகையில் இந்த மாநாடு அமையும் எனவும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடும் மற்றும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிய இடஒதுக்கீடும் வழங்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்களும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றிருக்காங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.